ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம எலும்பே இல்லாமல் சுவையான தால்ச்சா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 100 கிராம் பருப்பு எடுத்துருக்கேன், 50 கிராம் கடலைப்பருப்பு, ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காயை நல்லா வாஷ் பண்ணி கழுவிட்டு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டு, தக்காளி 2, ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன். இதை அப்படியே ஒரு 4 விசில் வச்சு எடுத்து வச்சுக்குவோம். நான் வேறு எந்த காய்கறியுமே சேர்க்கலை. வாழைக்காய் இருந்தால் வாழைக்காய் சேர்த்துக்கோங்க. நான் 3 கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு தான் போட்டிருக்கேன். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் போட்டு, தேவையான அளவு உப்பு போட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் போட்டு, இதில் எப்பவும் போல் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா வேகணும். நமக்கு பருப்பு பாருங்கள், நல்லா 4 விசில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா காய்கறி, அதில் வந்து நம்ம இந்த பருப்பை ஊற்றி கொதி விட வைக்கணும். இதுக்கு நான் ஒரு அரை மாங்காய் தான் எடுத்திருக்கேன். எலும்பு போடாததுங்கிறனால புளிப்பு தாங்காது, அதனால் அரை மாங்காய் போட்டுக்கோங்க. இந்த குழம்பு வச்சு ஒரு 4 பேருக்கு நம்ம சர்வ் பண்ணலாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் பருப்பை உள்ளே கலந்துட்டு நல்லா கலந்து விட்றேன். கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து நம்ம நல்லா கரைச்சி வச்சுக்கிறோங்க. கரைச்சி வச்சுட்டு திக்காக ஊற்றுங்க. ஏன்னா வந்து நான் மாங்காய் சேர்த்துருக்கறனால புளியை குறைச்சி ஊற்றிருக்கிறேன். திக்காக தான் ஊற்றிருக்கேன். பாருங்கள், நல்லா திக்காக கலந்து ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் இது ஒரு கொதி வந்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப கொதிக்க விடாதீங்க, ஆனால் நல்லா இருக்காது. இப்போ ஒரு பேன் எடுத்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் வெந்தயம், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டையை போட்டுட்டு, ஒரு ஸ்பூன் சீரகத்தையும் போட்டுட்டு நல்லா வெடிக்க விட்டதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் போட்டு அதுவும் நல்லா வெந்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி நறுக்கி வச்சுக்கோங்க. அதையும் போட்டு வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகணும். வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கடையில் புதினாவும் கொத்தமல்லியும் ஒரு சும்மா கொஞ்சமாக வந்து வாசனைக்காக நம்ம தால்ச்சாவில் போட்டிருக்கோம். கறியில் போடுற கறி தால்ச்சாக்கு எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான். இங்கே வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து குழம்புல பச்சை மிளகாய் சேர்க்கலைங்கிறனால நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறவங்க கம்மியாக எடுத்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூளை போட்டோன்னே நம்ம அடுப்பை சிம்மில் வச்சிடணும். மிளகாத்தூள் சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மிளகாத்தூள் கருகிரும். அப்போ நல்லா இருக்காது, உங்களுக்கு கரிஞ்ச வாடை அடிக்கும். அதனால் வந்து மிளகாத்தூளை சேர்த்துட்டு நீங்கள் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுருக்கிறனால கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வாக்கில் ஆகும். அதனால் வந்து நல்லா வாசனை வரணும். வாசனை வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தால்ச்சால அப்படியே தூக்கி கொட்டிட வேண்டியதான். இப்போ நம்ம தாளிச்ச பாத்திரத்தில் ஒரு அரை டம்ளர் தண்ணியை ஊற்றி அதையும் நல்லா அலசி அது உள்ளே ஊற்றிடுங்க. தால்ச்சா இப்போ பார்க்க தண்ணியாக இருக்கும், காற்று பட்டால் ரொம்ப திக்காயிரும். அப்போ ஊற்றி சாப்பிடல நல்லா இருக்காது. நம்ம தண்ணி கலந்து ஊற்றுறதுனால கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அவ்வளோதாங்க, பிரியாணிக்கு வைக்கிற எலும்பில்லாத தால்ச்சா, சுவையான தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் என் வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.